ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள். பக்கத்து வீட்டில் வீடு கட்டுறாங்க. எவ்வளோ தூசின்னு பார்த்தீங்களா? அந்த ஓனரோட நம்பரு எழுதலான்னு சொல்லி பார்க்கும்போது பேனா கிடைக்கல. அந்த தூசியிலேயே அந்த நம்பர் எழுதிட்டேன். அவ்வளோ தூசி டெய்லியும் கூட்டி எடுக்கிறது, மர வேலை, எல்லா வேலையும் செய்கிறதுக்கு. அந்த 2 ஃப்ளோர் கட்டும்போதுமே அந்த வேலைக்கு அவங்க ஒரு நாள் அந்த பச்சை துணி வச்சு கட்டினது கிடையாது. அது கட்டினாங்க. கட்டும்போது கீழ் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டும்போது அந்த பூரா சிமெண்ட்டு பூரா கிருந்துச்சு எங்கள் செவுத்துல. நாங்கள் ஒன்றும் இது பண்ண கிடையாது. நாங்களாக பூசிக்கிட்டோம். அவங்க பூசியும் தர கிடையாது. 2வது ஃப்ளோர் கட்டும்போது பூசி தந்தாங்க. ஆனால் மற்ற எல்லா சிமெண்ட்டு எல்லாம் விழுந்தது, உடஞ்சது எல்லாமே எங்கள் வீட்டில் இதாகும்போது நாங்கள் ஒன்றும் இந்த கண்டு கிடையாது. போர்ட்டிக்கோ மட்டும் பேசாமல் இந்த விட்டுட்டோம். குப்பை பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, டெய்லி நம்ம இதே அட்ஜஸ்ட் தான் பண்ணி நடக்குது போவோன்னு. இங்கே. இதே எங்கள் வீட்டிலேருந்து ஒரு குப்பை போச்சுன்னா, ஒரு மரத்துலேருந்து ஒரு தென்னை மரத்துலேருந்து ஒரு குருத்து விழுந்தாலும் கூட அந்த குருத்துக்கு அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் எதுக்கு இந்த மரத்துலேருந்து இந்த குப்பை வருது, அந்த குப்பை முதல் வராமல் பண்ணிக்கோங்க, நீங்கள் எதுக்கு இந்த மரத்தை வச்சுக்கிறீங்க, வெட்டுங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1000 நியாயம் பேசுவாங்க. அவங்களுக்கு குப்பை விழுந்துச்சுன்னா அது ரொம்ப தலைவலி, ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு குப்பை விழுந்துச்சுன்னா அது ஒரு மண்ணுக்கு சமம் இல்லை. இன்னைக்கு காலையில் சொன்னேன், சாயங்காலம் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பினேன். இப்போ மறுபடியும் அந்த நைட் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். என்ன மனுஷங்க மனசாட்சின்னு தெரியல.